வணக்கம். இன்னைக்கு இட்லிக்கு ஏற்ற தக்காளி குழம்பு. இதை நாங்கள் மிளகாட்டின தக்காளி குழம்புன்னு சொல்லுவோம். இது சின்ன வயசாக இருக்கும்போது நானும் அக்காவும் போட்டி போட்டுட்டு இட்லி சாப்பிடுவோம் இந்த குழம்பு வச்சோம்னா. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வீடியோஸ் வரும். மிளகாட்டின தக்காளி குழம்பு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 4 தக்காளி பழம், 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை கொஞ்சமாக, பூண்டு 2 பல் எடுத்துக்கலாம். முக்கியமாக இவ்வளோ தான் தேவை. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக 4 தக்காளி பழம். இது 3லேருந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு நேரத்துக்கு அளவாக இருக்கும். தக்காளி பழத்தை ஃபஸ்ட்டே வதக்கி எடுத்து வச்சிடணும். உப்பு போட்டுட்டு வதக்கிடுங்க. நல்லா மசிஞ்சு வதங்கி வரும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதங்கினா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது கூடயே நம்ம கறிவேப்பிலையும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் இதை மிளகு அரைச்ச தக்காளி குழம்புன்னு சொல்லுவாங்க, மிளகாட்டின தக்காளி குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கூடயே மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மசாலா ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மஞ்சள் தூள் இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நார்மல் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நம்ம கலந்து விட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வெங்காயம் தேங்காய் அந்த கலவையை ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி அரைச்சி இருக்கட்டும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு 4 வெந்தயம், கூடையே கறிவேப்பிலை, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள், தெரிச்சிடும். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 4 தக்காளி பழத்துக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு, நம்ம தக்காளியில் உப்பு போட்டு வதக்கியிருக்கிறோம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம மல்லித்தழை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், நமக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான இட்லி ரெடியாக இருக்குது. இந்த இட்லிக்கு இந்த தக்காளி குழம்பு பர்ஃபெக்டான காம்பினேஷன். யாருமே 2 இட்லி 3 இட்லியோட போதும்னு சொல்ல மாட்டாங்க. தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். பட் இட்லிக்கு பக்காவான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.